பூக்கள் சிந்து பைரவி. நான் தான் சொல்றேன்ல சிந்து, நாம இத போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துடலாம். அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதால அதோட அம்மா கிடைச்சிருமா என்ன? இந்த குழந்தை வேண்டாங்கிற எண்ணத்துல தான் தாய் விட்டுட்டு போயிருக்கா. இல்லனா யாராவது இந்த வேலையை செய்வாங்களா சொல்லுங்க? ஏதோ இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க வந்து சேர்ந்திருக்க. இல்லனா இந்த புயல் மழையில இறந்தே போயிருக்கும். நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? கடவுள் இதுக்கு ரொம்ப நீண்ட ஆழ கொடுத்திருப்பாரு. பாத்தீங்களா, இந்த குழந்தை வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நீங்க இந்த குழந்தையோட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டீங்க. சின்ன தவறான வார்த்தையை கூட உங்களால பொறுத்துக்க முடியல. ரத்த உறவு தான் பாசத்தை கொடுக்கணுங்கிறது இல்ல. பாசங்கிறது ஒவ்வொருத்தர் மனசை பொறுத்த விஷயம். நீங்க அன்பா இந்த குழந்தைகிட்ட பழகிறதுலே அது தெரியுது. இந்த குழந்தை உங்ககிட்ட நிம்மதியா இருக்கு. எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம பொண்ணு பைரவி கூட ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த புயல் மழையில எப்படி எல்லாம் தவிச்சிட்டு இருப்பான்னு புரியல. பைரவிய நினைச்சு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற. ஆனா நான் சிந்துவும் தாமரையும் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்கிறேன். அந்த கவலை இல்லையா திவ்யா? இருக்குங்க. அவங்கள நினைச்சோ மனசு வேதனைப்படுதா செய்யுது. ஆனா பைரவி நம்ம பொண்ணுங்க. உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. உங்க அளவுக்கு மனப்பக்குவம் உங்க மனைவிக்கு இல்ல. எனக்கு என் பொண்ண பத்தின கவலைய விட்டுட்டு இன்னொருத்தரை பத்தி கவலைப்படுற சக்தி இல்ல. அந்த தைரியம் வராது. சொந்தம்னு உன் மனசுல யார நினைக்கிறியோ அவ உன்னோட நெஞ்சில ஏறி மிதிக்க கூடியவ. சின்ன வயசுல இருந்தே பைரவியால நமக்கு அவமானம் தான். பைரவி செஞ்ச பெரிய துரோகத்தால சிந்துவோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அந்த சிந்து மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணாங்க? ஆமா திவ்யா, சிந்து மட்டும்தான் நான் என் பொண்ணா நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தெரியுங்க, நீங்க பைரவி மேல உயிரையே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ மேல உயிரையே வச்சிருக்கீங்க. உயிரையே வச்சிருந்தேன் திவ்யா. அதனாலதான் இவ்வளவு வலிய சுமக்கிறேன். அவ எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கா. இதுக்கு பிராயச்சித்தம் என்ன? நான் என்ன துரோகம் பண்ண அவளுக்கு?
அவகிட்ட அளவுக்கு அதிகமா அன்பு காட்டினது தவறா? அதுக்குதான் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன்னா? திவ்யா, இனி பைரவிக்கும் நமக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த உறவும் இல்ல. ஆசீர்வாத் சாம்பார் வழங்கும் சிந்து பைரவி, பவர்ட் பை ஆச்சி பாயாசம் மிக்ஸ். விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.